ஆகஸ்ட் 15 வாங்க உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம். ட்ரம்ப் அவர்கள் அலாஸ்கால வச்சு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை பார்த்து பேசுறதுக்கு ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. ரஷ்ய தரப்புலையும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா விட்டாஃப் அவர்களோட மீட்டிங் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. அமெரிக்கா ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்காங்க, இது போல முடிச்சுக்கலாங்களா அப்படிங்கிறது போல. அதுக்கு ரஷ்யாவும் ஓகே அது அக்செப்டடா இருக்கு அப்படிங்கிறது போல அவங்களும் ஒத்துக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ இதன்படி அந்த ப்ரொபோசல் படி அலாஸ்கால வச்சு ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசிக்குவாங்க. அதாவது அமெரிக்காக்கு ட்ரம்ப் அவர்கள் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்காலேயே உட்காந்து பேசுறாங்களே அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனா பிரச்சனைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோடது. இதுல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவரை பத்தி பேசவே இல்லை. ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சும்மா பேசும்போது அவர் என்னையாச்சும் சைன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து சொல்லும் போது அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஹி ஹாஸ் டு நீட் டு சைன் சம்திங் அப்படிங்கிறது போல தான் சொல்லிக்கிறார். அதாவது சம்திங்கை சைன் பண்ணணும், அவர் சைன் பண்றதே ஒரு சம்திங் தான் அப்படிங்கிறது போல ஒரு மீனிங்கா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. எது எப்படியோ இரு தலைவர்கள் பேசி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இதனால உக்ரைன்ல ஏற்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இத்தனை நாள மேற்குலக நாடுகள் அப்புறம் நம்ம கமெண்ட் செக்ஷன்லாம் பல நபர்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கு இது உக்ரைனோட ஒரு போர் கிடையாது, உக்ரைன் மக்களுக்கான போர் கிடையாது, இது உக்ரைனோட விடுதலைக்கான போர் கிடையாது, இது அமெரிக்காவோட ஒரு ப்ராக்சி யுத்தம் அப்படிங்கிறது இந்த ரிசல்ட், இந்த மீட்டிங், இந்த ஒரு முடிவுனால நம்ம எல்லாத்துக்கும் தெரிய வருது அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. அதான் அனலிஸ்ட்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா ஈஸியா இருக்கும் இல்லையா. அதாவது 15ஆம் தேதி அலாஸ்கா, ஏன் இந்த அலாஸ்கா அப்படிங்கிற கேள்வி வருது. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த அலாஸ்காவை கொடுத்ததே தப்பு, திரும்பி அது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற கேட்டிருந்தார். இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகும்போது புட்டின் அவர்கள் அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பி விட்டுருந்தாரு. ஸோ இது மேபி அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு ஓவரா விரிசல் ஆயிடுச்சு, வாங்க சிமெண்ட்டை போட்டு பூசி எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல அமெரிக்காக்கே கூப்பிடுறாங்களா, இல்ல ஒரு வேலை கூப்பிட்டு ஏதாவது எஸ்கா பண்ணிடுவாங்க, என்ன நடக்கும்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா சுமூகமா பேசி முடிச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கைகள் இருக்கு. ஸோ அப்படி பேசுறாங்க அப்படின்னா என்ன ப்ராஸ்பெக்ட் அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா. இதுக்கும் ட்ரம்ப் அவர்கள் எக்ஸாம் பேப்பரை லீக் பண்ணிக்கிறார். அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டெரிட்டரிஸ் இருக்கும், ஸ்வாப்பிங் இருக்கும். ரஷ்யா சில பகுதிகள் உக்ரைனுக்கு கொடுப்பாங்க, உக்ரைன் சில பகுதிகள் ரஷ்யா கொடுப்பாங்க. ஸ்வாப்பிங் அப்படின்னாலே ரஷ்யாவோட சில பகுதிகளை உக்ரைன் வச்சிருக்கணும், உக்ரைனோட சில பகுதிகளை ரஷ்யா வச்சிருக்கணும். ஸோ ரஷ்யாவோட சில பகுதிகள் அப்படிங்கிறது டொனஸ்க்கு, ஜாப்ரோசேசியா, கர்சனா. அதுக்கு ரஷ்யா எந்தெந்த பகுதிகள் கொடுப்பாங்க, கர்கிவ், சுமி. ஸோ இந்த பகுதிகள் இருக்கிறத கொடுத்துட்டு அந்த பகுதியில் இருக்கிறத எடுத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. கிர்சன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டினிப்பர் ரிவர் தாண்டாத ஒரு பகுதி. ஸோ அதுல மேபி காம்ப்ரமைஸ் ரஷ்யா பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேலன்ஸ் இருக்கிற கர்சன் பகுதிகளை விட்டுடுங்க அப்படிங்கிறது போல. இந்த ஜாப்ரோசேஷியா அப்படின்னு வரும்போது மேபி டினிப்பர் ரிவர் வரைக்கும் ஜாப்ரோசேஷியா பகுதிகளை ரஷ்யாவுக்கு சண்டையே இல்லாம உக்ரைன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த பகுதி அடுத்த டொனஸ்க் பையில வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராமடாஸ்க், ஸ்லோவியான்ஸ்க், இந்த ட்வின் சிட்டிஸ், பெரிய சிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ 100% டொனஸ்க் பகுதிகளை உக்ரைன் ரஷ்யாவுக்கு கொடுத்துருவாங்க. ஜாப்ரோசேஷியால இருக்கக்கூடிய பேலன்ஸ் பகுதிகளை ரஷ்யா கொடுத்துருவாங்களா, இது போல ஒரு எண்ணங்கள் பல அனலிஸ்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்வாப்பிங் ஆஃப் டெரிட்டரிஸ் அப்படின்னு வரும்போது இது போலையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இது போல வந்து பண்ண ட்ரம்ப் அவர்கள் தரப்பு வந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை ரஷ்ய தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அது என்னன்னா, ஆமாங்க இது போல வந்து பேச்சுவார்த்தைக்கு நாங்க இடம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், அலாஸ்கா தான் 15ஆம் தேதி அப்படிங்கிறது போல அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ரஷ்ய தரப்புல அமெரிக்க தரப்புல மட்டும் சொல்றத, அதுவும் ட்ரம்ப் அவர்கள் சொல்றதை மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. அவர் ஒன்று சொல்லுவாரு, அப்புறம் திருப்பி வந்து வேற ஒன்று சொல்லிட்டு போயிடுவார் இல்லையா. ஸோ அதனால இதை கன்ஃபார்ம் பண்ணது பண்ணா புட்டின் அவர்களோட என்வாய், அதாவது யூரி உஷாங்கோ அவர்கள். அதாவது இவர் யாரு அப்படின்னா எப்படி ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள் ஒரு என்வாய். ஸோ அதே போல ரஷ்யா தரப்புல இருந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு என்வாய் தான் யுஷங்கோ அவர்கள். ஸோ இவரு வந்து பண்ணா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் ஆகஸ்ட் 15 மீட்டிங் நடக்க போகுதுன்னு. ஸோ உலகமே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங். அமெரிக்கா என்ன ப்ரொபோசல் வச்சிருக்காங்க, ரஷ்யா எதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இன்னும் சில நாட்களை தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா இந்த சீஸ்ஃபயர் டீல் வந்து வந்துருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதாவது டொனஸ்க் பகுதியிலிருந்து வெளியேறினா மட்டும்தான் சீஸ்ஃபயரே அப்படிங்கிறது போலையும் பேசினதாகவும் சொல்லப்படுது. ஸோ முதல்ல ஒரு பகுதி இந்த டொனஸ்க் பையை விட்டு உக்ரைன் தரப்புலேருந்து வெளியேறாங்கன்னா சீஸ்ஃபயர் போடப்படும். அடுத்த கட்ட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எட்டப்படும். அதாவது இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டெரிட்டரிஸ்ங்கிறது பகுதியை மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி பேக்டோர்ல பல விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் வெளியே வராது. எந்தெந்த பகுதிகள் அஃபீஷியலா ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல இருக்கும், அன்அஃபீஷியலா ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல இருக்கும், எந்தெந்த பகுதிகள் அஃபீஷியலா அமெரிக்காவோட கண்ட்ரோல் இருக்கும், அன்அஃபீஷியலா அமெரிக்காவோட கண்ட்ரோல் இருக்கும்லாம் பிரிச்சுக்குவாங்க, பாக பிரிவினை பிரிச்சுக்குவாங்க. உக்ரைன்ங்கிறது இதுக்கு மேல இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். இதுக்கப்புறம் இந்த இரு நாடுகளும் பங்கு போட்டுக்குவாங்க சரி சமமா அப்படிங்கிற மாற்று கருத்துல.
ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. உக்ரைனியர்கள் மிக பெரும் அளவுல பாதிப்படைவாங்க அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்ல. ஏன்னா ஆல்ரெடி உக்ரைன்ல இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள்ல 50% டைரக்டா அமெரிக்கா வாங்கிட்டு போயிடுச்சு. பேலன்ஸ்ல உக்ரைனோட ஒப்பந்தம் யூரோப்பியன் யூனியன் போட்டு சிலதை வாங்கிட்டு போயிடுவாங்க இல்லையா? ஸோ இது போல விஷயங்கள் இருக்கும்போது உக்ரைனோட மக்களுக்கு என்ன இருக்கு? இப்ப நம்ம கிட்ட சொத்தா சேர்த்து தங்கம் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல சரி பாதி எனக்கு தான் சொந்தம்னு ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிறதுலயும் உனக்கு நான் உதவிகள் செய்யறேன், எல்லாம் பண்றேன், அதனால சிலதெல்லாம் கொடுத்துரு அப்படிங்கிறதோட வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா, நம்ம சம்பாரிச்சு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அசட்லாம் எல்லாம் போயிடுச்சுன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி வரலையா? ஸோ இதோட ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்ல வந்தேன். உக்ரைனோட வளங்கள் அப்படிங்கிறது அது தங்கம் தானே. அதை எடுக்க எடுக்க உக்ரைனுக்கு அதுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதான் சொல்ல வந்தேன். உக்ரைன்ல வேலை வாய்ப்பு இருக்கும். உக்ரைன்ல எல்லாமே சீப்பா இருக்கும். கேஸ் இருக்கு, தண்ணி இருக்கு, உணவு இருக்கு. யூரோப்புக்கே எக்ஸ்போர்ட் பண்ணி உலகத்துக்கே எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு உணவு இருக்கு. என்ன இல்ல இந்த உக்ரைன்ல அப்படிங்கிறது போல இருந்துச்சு. இப்ப எதுவுமே இல்ல உக்ரைனுக்கு அப்படிங்கிறது போல நிலைமைகள் உண்டாயிட்டு இருக்கு இந்த பிரச்சனையினால. ஒரு சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கலன்னா நாட்டுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது சிறந்த உதாரணம் இந்த நியூட்ரான்ல வந்து பாத்தீங்கன்னா உதாரணம் ஜெலன்ஸ்கி அவர்களா மாறி இருக்காரு அப்படிங்கிற மாற்று கருத்துல. இந்த மீட்டிங் நடக்க இருக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ட்ரம்ப் அவர்கள் ஒரு ப்ரொபோசலை ரஷ்யாவுக்கு வச்சுட்டாங்க இல்லையா? இப்ப ரஷ்யா ஒத்துருக்காங்க, ரஷ்யா அமெரிக்காவும் பேசியிருப்பாங்க, ஒரு நெகோசியேஷன் நடந்திருக்கும். அதில் சில பல மாற்றங்கள் இருக்கும். இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ், யூகே, இயு நாடுகள் இவங்க எல்லாரும் உட்காந்து பிரான்ஸ், ஜெர்மனி இவங்களாம் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுகள் எட்டப்படும். இவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த மீட்டிங் அடுத்த வாரம் நடக்க இருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு அவுட்புட் வரும். அந்த அவுட்புட் எடுத்துட்டு வந்து ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பேச போறாங்க. ஸோ ஆன் ரஷ்யன் டேர்ம்ஸ்ல இந்த பிரச்சனை முடியுமா? இல்ல ஆன் பார்ஷியல் டேர்ம்ஸ்ல இந்த பிரச்சனை முடியுமா? ஜெலன்ஸ்கி அவர்கள் டேர்ம்ஸ் இல்ல, யூரோப்பியன் யூனியன் டேர்ம்ஸ் இல்ல அப்படிங்கிறது இதுல தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஸோ பெண்ட் ஆயிருக்காங்க, மேற்கு நாடுகள் கொஞ்சம் பெண்ட் ஆயிருக்காங்க ரஷ்யா கிட்ட அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஸோ இதுல கிரீமியா அவுட் ஆஃப் த கொஸ்டின். இந்த கிரீமியாங்கிறது ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்க போது. ரஷ்யா வந்து இத்தனை தான் கப்பல்கள் கட்டணும், கப்பல்கள் கட்டக்கூடாது அப்படிங்கிறது போல எந்த ஒரு ஒப்பந்தங்களும் போடப்படாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் கிரீமியன் வார் நடக்குது. இப்ப நடந்ததே கிரீமியாக்காக தான். அதாவது கிரீமியன் வார் நடக்குது அப்படின்னாலே ரஷ்யா கப்பல்களை கட்டக்கூடாது, அதுக்கான ஒரு போர் தான் நடக்கும். ரஷ்யாவை வீக் பண்ண விட்டுட்டு இந்த கிரீமியா வேணா நீ வச்சுக்கப்பா, கப்பல்லாம் கட்டக்கூடாது அப்படிங்கிறதோட ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா விடுவாங்க. அதுக்கப்புறமா சித்து வேலைகள்லாம் செஞ்சு கிரீமியா பிடுங்கிறதுக்கான வழியை பார்ப்பாங்க வீக்கா இருக்கிற ரஷ்யா கிட்ட. இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அது போல வீக்கா இல்ல, கிரீமியா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இது ஒரு புது அவுட்கம். இந்த வரலாறுல நடக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரஷ்யாவுக்கு நடந்திருக்கு. இது ரஷ்யாவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிக பெரும் அட்வான்டேஜ். ரஷ்யா இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு கப்பல்கள் கட்ட போறாங்க? ஏன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் எத்தனை நியூக்ளியர் சப்மரைன்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்பு இந்த லிஸ்ட் போட்டிருந்தார். அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா 6 சப்மரைன் கிட்ட நியூக்ளியர் சப்மரைன் கட்டுறதுக்கு இருக்கு, போர்க்கப்பல்கள் கட்ட போறோம் அப்படிங்கிறதுல அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. அதிகப்படியான போர்க்கப்பல்கள் இதுக்கு மேல ரஷ்யா கட்டமைப்பாங்க. ஏன் அப்படின்னா இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், வாரும் ட்ரேடும். இந்த எபிசோட் பாத்தீங்கன்னாலே தெரியும். அதிகபட்சமா இந்த வர்த்தகத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும், வர்த்தகத்தை சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னா ரஷ்யா அவங்களோட கார்கோ கப்பல், கண்டெய்னர் கப்பல்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேஃபா வச்சுக்கணும்னா போர் கப்பல்கள் தேவை. அது எஸ்கார்ட் பண்ணி கூட்டிட்டு போகும். இது போல நம்மளோட வர்த்தகம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, தங்கு தடை இல்லாம எந்த பகுதியில் வேணாலும் நடக்கணும் அப்படின்னா இது போல போர்க்கப்பல்கள் தேவை. போர்க்கப்பல்கள் இருந்துச்சுன்னா ரஷ்யா அந்த இடத்துல ஆள்றாங்கன்னு அர்த்தம். இப்போ போர்க்கப்பல்கள் அதிகமா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே மேற்கு நாடுகள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த மேரிடைம் ட்ரேட் ரூட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொடுக்கப்படும். இப்போ சீனா அதனாலதான் அதிகப்படியான போர்க்கப்பல்களை கட்டுறாங்க. நார்த் கொரியா போர்க்கப்பல்கள் கட்டிட்டு இருக்காங்க, நம்ம போர்க்கப்பல்கள் கட்டுறோம், ஈரான் கட்டுறாங்க, இப்போ ரஷ்யாவும் கட்டுறாங்க. ஸோ இந்த மல்டி போலார் வேர்ல்டு அப்படிங்கிறது இதுதான். ஒருத்தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வர்த்தகம்ன்றது இருக்காது. ஏன்னா யூகே இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோஸ்டல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய இந்த உலகத்துல, அதுவும் நம்ம நாட்டுல எல்லா பக்கத்துலயும் வந்து பார்த்தா இந்த ட்ரேடு கம்பெனின்னு வந்து ஆரம்பிச்சாங்க இல்லையா, ஈஸ்ட் இந்தியா. ஸோ இது போல ட்ரேடு கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்டல் ஏரியா, இந்த சிங்கப்பூர் இந்த ஏரியால இந்த போர்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்குவாங்க. போர்ட் எல்லாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்போது வர்த்தகம் அது வழியா நடக்கும். வர்த்தகம் அது வழியா நடக்கும்போது அவங்களோட கரன்சிஸ் பயன்படுத்தப்படும். அவங்களோட கரன்சிஸ்க்கு மதிப்பு இருக்கும். ஸோ மற்ற நாடுகளோட கரன்சிஸை சம்பாதிக்கணும் நீடு இல்லை. அந்த நாட்டுக்குள்ள போய் வர்த்தகம் பண்ணணும்னாலே பிரிட்டனோட காசு தேவை அப்படிங்கிறது போல இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் அவங்கள சூப்பர் பவரா வச்சிருந்தது.
இப்ப அது எல்லாத்தையும் உடைக்கப்படுது அப்படிங்கும்போது ஒரு மாற்றம் உண்டாகுது அப்படிங்கும்போது அந்தந்த ரீஜனல் பவர்ஸ் அவங்கவுங்க அந்தந்த போர்ட்டை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கும்போது, உதாரணத்துக்கு சொல்றேன், இந்தியாவோட போர்ட் இந்தியாவுக்கு தான் சொந்தம், அவங்க தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்குவாங்க. ஈரானோட போர்ட் ஈரானுக்கு தான் சொந்தம், அவங்க தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்குவாங்க. அங்க இருக்கக்கூடிய கடல் பகுதிகள் அவங்களோட கடல் பகுதிகள், கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கடல் பகுதிகள் அவங்க கிட்ட தான் இருக்கும் அப்படின்னா அவங்க அவங்களோட பவர் தான் அங்கங்க செல்லும். வேற ஒருத்தவங்க போய் அங்க பவரை செலுத்தணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க போர் தொடுத்து தான் செய்ய முடியும். அது வந்து இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இல்ல. இருக்கிற இடத்துல இருந்து பிரிட்டன் வந்து காணாம போயிரும். இங்க இருந்து மிசைல்களை ஏவுனாங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாக்கப்படுது அப்படிங்கும்போது அவங்களால போர் செய்ய முடியாது. அவங்க போர் செய்யறாங்க அப்படின்னாலே அவங்க நாடு தாக்கப்படாது, யாராலையும் வந்து தாக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சேஃப் இருக்கிறனாலதான் அவங்க மத்தவங்கள போய் அடிக்கிறாங்க. இப்ப அவங்களாலே தாக்கப்படுது அப்படிங்கிறது போல இந்த மிசைல் டெக்னாலஜியா வந்ததுக்கு அப்புறம் அது மாறுது அப்படிங்கும்போது அவங்களால போர் தொடுக்க முடியாது. ஏன்னா இழப்புகள் அவங்களுக்கு பெருமளவுல இருக்கும், அதிக தொகை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதனால போர்கள் அப்படிங்கிறது தவிர்க்கப்படும். இப்போ வரக்கூடிய காலங்கள்லாம் போர் அல்லாத காலங்களுக்கு மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல மேபி இருக்கக்கூடிய ட்ரோன்கள் மிசைல்கள்லாம் காப்பாத்திருக்கு, டிஃபென்சிவ் வெப்பன்ஸா மாறி இருக்கிறதுனால அந்த நாடுகள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. எதிர்காலத்தோட ஆயுதங்கள் எப்படி இருக்கு என்ன ஏதுங்கள்லாம் பொறுத்தா அடுத்தடுத்து இதுக்கப்புறம் சேட்டலைட்டோட யுகம் வருது அப்படிங்கும்போது வேற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு பேச்சுவார்த்தை மூலியமா என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் பேசுறாங்கன்னு, ஏன்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் பேசிக்கிறாங்கன்னா இது ரஷ்யா உக்ரைனுங்கிறது ஒரு கண் துடைப்பு தான். இப்போ உலகத்தையே வந்து பாத்தீங்கன்னா பாகப்பிரிவினை பண்றதுக்கு தான் இரு நாடுகளும் பேசிக்க போறாங்க. இந்தந்த பகுதிகள் இப்படி இப்படி பண்ணும் அது பண்ணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிக்குவாங்க. நம்மளுக்கு தெரியறது வெளியே சொல்ல வர்றது என்ன, இந்த உக்ரைனை பத்தி தான் பேசிக்குவாங்க, உக்ரைன்ல இது போல அப்படிங்கறதோட சொல்லுவாங்க. அதெல்லாம் வெறும் கண் துடைப்பு தான். மத்தபடி என்னென்ன லிவரேஜ் ரஷ்யாவுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அப்புறம் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் செய்திகள்லாம் வச்சு பார்க்கும்போது எந்தெந்த பகுதிகளில் ரஷ்யா ஆளுமையை செலுத்துறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்குள்ள என்னமோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல. ஆனா இப்போ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பலியாடா நின்றுட்டு இருக்கிற உக்ரைனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சில பகுதிகளை இழக்கிறாங்க. அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். போரிஸ் ஜான்சன் அவர்கள் தடுக்காம இருந்திருந்தாருன்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நடந்திருக்காது, பிரச்சனை முடிஞ்சிருக்கும். பட் ஆனா அப்ப அவர் தடுத்ததுன்னா இப்ப 4 பகுதிகள் போயிடுச்சு உக்ரைனை விட்டு அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்போ பேச்சுவார்த்தைகள் சில நாட்கள்ல நடக்க இருக்கு. ஒரு வேலை மிஸ் கம்யூனிகேட் ஆகுது, இல்ல வேற ஏதாவது நடக்குது, மிஸ் ஆயிடுச்சு, பேச்சுவார்த்தைகள் கரெக்டா போகல அப்படிங்கிற பட்சத்துல ரெடியா இருக்கணுமா இல்லையா? ரஷ்யாவும் ஒரு சைடு ரெடியா இருக்கிறாங்க, உக்ரைனும் ஒரு சைடு ரெடியா இருக்காங்க. ரஷ்யாங்கிறது வந்து பண்ணா பசிபிக் ஃபிளீட்ல இருக்கக்கூடிய அந்த டாக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்மரைன்ல டாக் பண்ணுவாங்க இல்லையா? அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ட்ரோன் நெட்டை வச்சு வந்து பண்ண தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது போல பல பகுதிகள்லயும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ரஷ்யாவும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, சேஃபா செக்யூரா கேர்ஃபுல்லா இருக்காங்க. அட் த சேம் டைம் உக்ரைனும் வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்களை வளைச்சு பிடிக்கிறாங்க. அதாவது யூனிஃபார்ம் போட்டு பண்ணாதானே தப்பு, சிவிலியன் மாதிரியே உடை அணிஞ்சிட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இல்லையா? அப்படிங்கிறது போல ரெட் கலர்ல ஒரு ஆள் வந்து பண்ண ட்ரெஸ் போட்டிருக்காரு. அவர் நோட் பண்ணீங்கன்னா தெரியும், சிவிலியன்ஸை பயங்கரமா அடிக்கிறாங்க. அடிச்சு நில கொலைய வச்சதுக்கு அப்புறமா டிசிசி எம்ப்ளாயிஸ் உள்ள என்ட்ரே அவரை வந்து பிடிச்சிட்டு போறாங்க. அதுவும் கையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுடிஸ் எல்லாம் மாட்டிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு அடிக்கும்போது அங்க இருக்கிற அந்த நபர் நிலை குலைஞ்சிட்டாங்க அப்படின்னா பிடிச்சிட்டு போறாங்க. ஸோ இது போல விஷயங்கள் உக்ரைன்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. மரியாதையா ரொம்ப அன்போட அரவணைப்போட உக்ரைனோட மக்களை வந்து பாத்தீங்கன்னா டிசிசி எம்ப்ளாயிஸ் கூட்டிட்டு போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஃப்ரண்ட் லைன்ல போய் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய போறாங்க? சண்டை நடக்குது, இப்படி புடிச்சிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் உக்ரைனுக்கு வரப்போகுது? இதுக்கப்புறமும் சண்டை பிடிக்க முடியும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல, அப்படின்லாம் சிக்கல் தான். அது மட்டும் இல்லாம ரஷ்யாக்குள்ளேயும் சிக்கல்கள் அதிக அளவுல இருக்கு. இப்போ உக்ரைன்ல எப்படி ஆள் பிடிக்கிறாங்களோ அதே போல பல நபர்கள் ரஷ்யாக்குள்ளேயும் ஊடுருவி இருக்காங்க. அது ரஷ்யாவோட கேபிட்டலான மாஸ்கோ அந்த ஒப்லாஸ்டுக்குள்ள 9 வெளிநாட்டு நபர்களை வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் தீவிரவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த உஸ்பெகிஸ்தான், இந்த சென்ட்ரல் ஏஷியன் நாடுகள்ல இருந்து வந்து புடிச்சிட்டு போயிருந்துருக்காங்க, ட்ரைனிங் பண்ணி அனுப்பப்பட்டிருக்காங்க. இப்ப அந்த ஐசிஸ் கே அப்படிங்கிறது போல ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? ஸோ அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது தீவிரவாத தாக்குதல் அப்பப்போ தேவைப்படக்கூடிய நேரங்கள்ல ரஷ்யாக்குள்ள பண்றாங்க இல்லையா? ஸோ அது போல இந்த அசர்பைஜானோட ஒரு நபரை பிடிச்சி விசாரிச்சு சில கிளைகள்லாம் உடைச்சதுக்கு அப்புறமா அனுப்பி வைப்போம் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க இல்லையா? அதுல சில கிளைகள் உடைக்கப்படுது. அந்த சீரீஸ்ல இப்ப இந்த ஒரு கிளையும் உடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அங்கிருந்து ரெக்ரூட் பண்றாங்கன்னா அசர்பைஜான் வருவாங்க, அசர்பைஜான்ல இருந்து ரஷ்யாக்குள்ள அப்படியே போயிடறாங்க. ஸோ 9 நபர்கள் அவங்க கிட்ட இருந்த ஆயுதங்கள் இது போல நபர்களை தெரிஞ்சு பிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இவங்க கிட்ட இருந்து விசாரணை பண்ணி சில நபர்களை பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற போல ரஷ்ய தரப்புல இருந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. தீவிரவாத தாக்குதல் அதிகப்படியா ரஷ்யாக்குள்ளேயே இருக்கு. அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் அதை பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட எஃப்எஸ்பியும் முடிஞ்ச வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தீவிரவாத தாக்குதல் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு தான் இருக்குது. அது எப்படி தடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு வேலை
இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல ரஷ்யாக்குள்ள இது போல தாக்குதல் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ரஷ்யாவும் எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க இல்லையா ரஷ்யா, இவங்க யார சொல்றாங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியனோட ஐடியாலஜிஸ் இருக்கக்கூடிய கிரிமினல்ஸ் அப்படிங்கிற சொல்றாங்க. யூரோப்பியன் யூனியனோட இதை வந்து லிங்க் பண்றாங்க. ஸோ ரஷ்யாவும் அடுத்த கட்ட ப்ரிப்பரேஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் ரெடியா இருக்காங்க, ரஷ்யாவும் ரெடியா இருக்காங்க. ஒன்ஸ் இந்த பிரச்சனை பேச்சுவார்த்தைகள் சுமூகமா முடியல அப்படின்னா அமெரிக்கா ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து ஆயுதங்கள் மட்டும் யூரோப்பியன் யூனியனுக்கு கொடுப்பாங்க. ஆயுதங்கள் யூரோப்பியன் யூனியனுக்கு போகும்போது அவங்க டைரக்டா நேட்டோ நாடுகள் களமிறங்கி ரஷ்யாவோட சண்டை பிடிப்பாங்களா, ஒரு வேளை இது ஃபெயிலியர் ஆகுதுன்ற பட்சத்துல அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அதுவும் இந்த தீவிரவாத தாக்குதல் நடக்கிறதையும் பிடிச்சிருக்காங்க இல்லையா ரஷ்யாக்குள்ள, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தானும் உதவி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாடுகளோட மனம் மாற்றம் இந்த இடங்கள்ல தெரியுது. இப்போ இதுல அமெரிக்காவும் ப்ரிப்பேர் ஆகணுமா இல்லையா, சோ அவங்களும் ஒரு சைடு ப்ரிப்பேர் ஆயிருக்கிறாங்க. அழுத்தங்கள் ரஷ்யாவுக்கு கொடுக்கணும். ஒரு வேளை இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடியல, அது மாதிரி எதுவும் பிம்பம் தெரியலன்னா ரஷ்யாவுக்கும் ஒரு அழுத்தங்கள் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அவங்களோட ஆளுமைய காக்கசஸ் ரீஜன்ல காமிச்சிருக்காங்க. அலியேவ் அவர்கள் அசர்பைஜானோட அதிபர், அடுத்தது அர்மேனியாவோட பிரைம் மினிஸ்டர் நிக்கோல் பிஷ்யான் அவர்கள், இவங்க 2 பேரும் வாஷிங்டனுக்கு போயிருக்கிறாங்க. அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. இரு நாடுகளும் ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பரிசை பரிந்துரையும் பண்ணிட்டாங்க. அதாவது இதுல என்னன்னா ஜெங்குசார் காரிடோர் அப்படிங்கிறது போல ஒண்ணு இருக்கு. இது அர்மேனியா ஒரு செவுரா இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த செவுரு அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அமெரிக்கா கிட்ட 99 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்மேனியா லீஸுக்கு விட்டுருவாங்க அமெரிக்காக்கு அப்படிங்கிறதோட சொல்லாங்க. ஒரு வேளை இது நடந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரும் அளவுல சிக்கல்கள் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது போல ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால அமெரிக்கா டைரக்டா துருக்கிங்கிறது நேட்டோ நாடு, அவங்க வழியா அசர்பைஜானுக்குள்ள வரலாம். அசர்பைஜான்ல இருந்து அர்மேனியா வழியா இந்த செங்குசார் காரிடோரை யூஸ் பண்ணி அசர்பைஜானுக்குள்ள வந்தாங்கன்னா காஸ்பியன் சீயா அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அசர்பைஜானும் அமெரிக்காவோட ரேடாருக்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அர்மேனியா ஆல்ரெடி போயிடுச்சு, அசர்பைஜானும் போயிடுச்சு அப்படின்னா இங்க சிக்கல் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் அதிகப்படியா இருக்கும். எப்படி இந்த இரு நாடுகளும் இதை டாக்கிள் பண்ண போறாங்க, காஸ்பியன் வர்த்தக பாதையை எப்படி செக்யூர் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா அது நம்மளுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஈரானுக்குள்ளேயும் தாக்குதல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா முடியும், ரஷ்யாக்குள்ளேயும் தாக்குதல் பண்ணாங்கன்னா முடியும், நம்மளோட வர்த்தக பாதையை சீர்குலைக்கணும்னாலும் முடியும். அமெரிக்காக்கு இப்போ ஒரு ஆக்சஸ் கிடைச்சிருக்கு. இதை எப்படி ரஷ்யா ரிசால்வ் பண்றாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஏன்னா அடுத்த மிக பெரும் பிரச்சனை இங்க ஆரம்பிக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் ஸ்பர்கா உருவாயிருந்த இந்த போஸ்னியா எக்ஸகோவினியா பிரச்சனையினால அந்த இடத்துலயும் இப்ப திரும்ப கிளம்பி இருக்கு. அடுத்தது செர்பியா கொசோவா. ஸோ அந்த இடத்துலயும் இந்த பால்கன்ஸ் ரீஜனே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, 3ஆம் உலகப் போருக்கு ஒரு காரணமா திரும்பி பால்கன்ஸ் மாறிடுமா. ஏன்னா முதல் உலகப் போர் காரணம் பால்கன்ஸ் தான். அதனாலதான் 2ஆம் உலகப் போர் வந்துச்சு. ஸோ 3ஆம் உலகப் போர் இந்த பால்கன் ரீஜன்ல இருந்து வந்துடுமா அப்படின்ற கேள்விகள், பதட்டங்கள், பயங்கள் இருக்கு. என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். இந்த இரு நாட்டு தலைவர்களும் பேசி சுமூகமா முடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்ல குளோபல் கான்ஃபிளிக்ட் அட் யுவர் டோர்ஸ் அப்படிங்கிற மாற்று கருத்துல என்ன நடக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.